ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி. மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30/7/2025 கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனலக்ஷ்மி லாட்ரியில் டிஎல் 11வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 டிஜிட் அண்ட் 2 டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி 29/7/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னா 998 அடிச்சிருக்காங்க. அந்த 998 பேஸ் பண்ணி நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் என்ன கெஸ் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓவராலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 998 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த 8 பேஸ் 99 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பி தான் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேலண்டர் கிஸ்டில் மட்டும்தாங்க 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி போர்டில் வின் ஆயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரிசல்ட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம கொடுக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 8ஓட காம்பினேஷன், ஆனால் 9ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெருசாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 8ஓட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்கல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோம். 578 கொடுத்து அழகாக கேரண்டி நம்பர் பாஸ் ஆகிருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சொதப்பல் தான். ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்திருக்கு. வாங்க இன்றைக்கி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம், அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, கண்டிப்பாக நம்பிக்கை கைவிட வேண்டாம். பார்க்கலாம் வாங்க. அதில் நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 728 கொடுத்துருக்காருங்க. 8 வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் பாஸ் ஆகிருக்கு. சகாதேவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். சங்கர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 8 1 சொல்லியிருந்தாரு, 8 பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 9 சொல்லியிருந்தாருங்க, 8 9 அழகாகவே பாஸ் ஆயிருக்குங்க. அடுத்த கே ஆறுமுகம் வந்து பார்த்தீங்கன்னா 827 கொடுத்துருக்காரு. 8 வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கு, காம்பினேஷனில் இருக்குது. இளங்கோவன் செல்லம்மாளும் வந்து பார்த்தீங்கன்னா 8 காம்பினேஷனில் கொடுத்துருக்காரு. கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக 8 காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். வாழ்க வளமுடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 எல்லாம் போர்டில் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக 9 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏபியில் பாஸ் ஆயிருக்கு. மீனாட்சி சுந்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 927 9 ஏ போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உன்னால சூப்பர் அருமை. ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். உன்னாலுமே சூப்பர் தான். ஃபரகத் அலி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆல் போர்டில் 8 சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க. ராஜாமணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 காம்பினேஷன் போர்டில் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆருண்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட காம்பினேஷன் போர்டு, அதுவும் பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கார். உன்னாலுமே சூப்பர். செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98 வேறு லெவலுங்க. உன்னாலுமே 9 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி போர்டு சூப்பராக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. அருமையான வின், பிசி போர்டு சூப்பராக வின் ஆகிருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா வேறு லெவல். மகாராஜா உன்னாலுமே சூப்பர் ஹேண்ட்ஸ்அப், கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுத்துருக்காருங்க. 998 அழகாக சூப்பராக ஏபிசி அருமையாக வின் கொடுத்துருக்காருங்க. இவரை ஃபாலோ பண்ணி யாராவது நீங்கள் நம்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. அவருக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், நமக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எம் குத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் வேறு லெவல். அடுத்து எஸ் துரைராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 8 சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அத்வைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. வினோத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன். மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதுவும் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சுபாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. பாலமுருகனும் 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 8 சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்து வின் பண்ணியிருக்காருங்க. 9ஓட காம்பினேஷனும் இருக்குது அவர்கிட்ட. அடுத்து வந்து பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. முத்துச்செல்வி வந்து பார்த்தீங்கன்னா 8 சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பர். முத்துச்செல்வியோட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் டெய்லியுமே வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சௌந்தரராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன். மீரா மொஹிதீன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன். மாதேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஜித் விலாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9ஓட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தல ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 8 சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கார். 9ஓட காம்பினேஷனும் இருக்குது. அடுத்து துரைப்பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ராஜபதினு வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன். பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன், அதுவும் ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். உடனே சூப்பர்.
தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சந்துரு வந்து சந்துருவில் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 98 பிசி நம்பர் வின் அடித்து கொடுத்துருக்கார் அழகாகவே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா 998 கொடுத்து ஏபிசி வின் அடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட கமெண்ட்டை ஃபாலோ பண்ணி யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. அவங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், நமக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனலட்சுமி லாட்ரியோட DL 11ல் நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏ போர்டில் 6 3, பி போர்டில் 5 9, சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 8 கொடுத்துருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர். உங்களோட கால்குலேஷன் நம்பர் எதுனா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க, மறக்க வேண்டாம். இன்றைக்கி சப்போர்ட்டிவ் நம்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வரது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு அடிச்சிருக்க நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் அமைகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த நம்பருக்குள்ளே வரதுக்குண்டான சான்சஸ் 99% இருக்குது. ஸோ மறக்காமல் அதை யூஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நான் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஏபிசி நம்பர்ஸ் 3 டிஜிட் மிக்சிங்கில். இந்த 3 டிஜிட் மிக்சிங்கில் இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 652, 398, 284, 346, 725, 128, 052, 973, 495, 269. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8ஓட காம்பினேஷன் வருமா, 8 வந்தால் ரிப்பீட்டடாக வருமா, சான்ஸ் 100% இருக்குங்க. 8 வந்தால் ரிப்பீட்டட் நம்பராக வர்றதுக்குண்டான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 346, 800, 284 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பரில் நான் கன்சிடரேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பரை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட். இந்த ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 5 6. இந்த 3 நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது கூட 4ஆவது ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டிவ் நம்பராக இருக்கிற 4 எடுத்து யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய சான்சஸ் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்தாலும் ஒரு கேரண்டி நம்பர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை ரிப்ளேஸ் பண்ண கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ். இந்த கேலண்டர் கெஸ் பேஸ் பண்ணி இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 30/7/2025 தேதிப்படி 379 கூட்டுத்தொகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 245. இது எல்லாத்தையும் 2 ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா 245ங்கிற ஒரு நம்பர் வருது. அதே மாதிரி 703. இங்கே இருக்கிற நம்பர்ஸை ரிவர்ஸில் வச்சுருக்கோம் 703. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 245க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 3 வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல 3 7 காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சான்சஸ் இருக்குது. இது 2 மிக்ஸ் பண்ணி ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் நான் சஜஸ்ட் பண்ணலன்னு சொன்னால், எந்த நம்பர் சஜஸ்ட் பண்ணலான்னு சொன்னால் இங்கே இருக்கிற நம்பர் 2 நம்பரில் இந்த நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஆப்ஷன்ஸை நான் கொடுக்குறேங்க. அடுத்து இங்கேருந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 284, 346, 052, 973, 269. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 703ங்கிற ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளி இங்கே இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கிற நம்பர் 927, 393, 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸில் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி 462, 230. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 845, 760. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக 7ம் 3க்கும் வர காம்பினேஷன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, தட்டி தூக்கலாம். 7ம் 3ம் உள்ள காம்பினேஷன் நம்பர்ஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க, மறக்க வேண்டாம் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது 2 டிஜிட் கேரண்டி நம்பர். 2 டிஜிட் கேரண்டி நம்பரில் ஏபி, பிசி, ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 37, 70, 24, 12க்கு அது எப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது.
அதே மாதிரி பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 79 03 52க்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36 18 02 75க்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பர் கூட இன்னொரு நம்பரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. ஏபிபிசி ஏசி நம்பர் 2 டிஜிட் நம்பர்ஸை கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறந்தாமல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.